கரூரில் நடிகர் விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. விஜயே கூட இதை கவலைப்படலை. ஆனால் இன்னைக்கு பிஜேபியும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த கவலை எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண வர்றாங்க. அந்த பிரச்சாரம் பண்ண அந்த கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். இந்த உயிரிழப்பிற்கு மிக முக்கியமான காரணம் விஜயினுடைய தாமதமான வருகையும் கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுக்காதனால, அதாவது கழிப்பிட வசதியாக இருக்கட்டும், அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணியாக இருக்கட்டும், உண்றதுக்கு உணவாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் காலையில் 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் ஒரே இடத்துல அந்த வெயிலில் இருக்கும்போது உடல் சோர்வு ஏற்படும், நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும். இதனால் விஜய் வந்த உடனே கூட்ட நெரிசல் அதிகமான உடனே எல்லாருமே மயக்கப்பட்டு கீழே விழுகிறாங்க, ஏறி மிதித்து போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த உயிரிழப்புக்கு மிக முக்கியமான காரணமும் இதுதான். இப்போ விஜய் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கரூருக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விபத்தை தவிர்த்து இருந்துக்கலாம். ஆனால் இதை பற்றி நடிகர் விஜய் அவர்களே கவலைப்படலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவலைப்படுறாரு. கரூரில் பார்த்தீங்கன்னா 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இது ஆளுங்கரசு திட்டமிட்டு நடத்துகிறாங்க, அந்த கட்சிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. இந்த கவலை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அதிமுக பிளவுபட்ட உடனே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் இல்லை. பொதுவாகவே அதிமுகவில் இளைஞர்களுடைய செல்வாக்கு கம்மியாயிருச்சு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்கி வந்துட்டாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இளைஞர்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்னாடி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இளைஞருடைய வாக்கு சுத்தமாகவே கிடையாது. இளைஞருடைய வாக்கெல்லாம் தாவேகாவுக்கு போயிடுது. அதை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கரூரில் நடந்த அந்த 41 மரணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி போகிற இடங்கள்லாம் போய் அரசியல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சிபிஐ விசாரணை எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இப்போ பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் அது இருக்குது. அதனால் இப்போ சிபிஐ விசாரணை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அதுக்கடுத்து பாஜகவுமே இதில் முழுக்க அரசியல் பண்ணுறாங்க. அவங்க அந்த உண்மை கண்டறியும் குழுன்னு சொல்லிட்டு ஹேமா மாலினி தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழு தமிழகம் அந்த வேலுச்சாமிபுரத்தில் இது ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா தாவேக்காவுடைய வாக்கை பூரா நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பேசி திமுக எதிர்க்கிறார். திமுகவை ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் எதிர்க்கிறீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த 41 பேரையும் மரணத்துக்கு முழுக்க காரணம் திமுக தான் சொல்லி திமுக மேலே பழிய போட்டு தப்பிக்கிறது மிகப்பெரிய ஆகச்சிறந்த சோம்பேறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். இப்போ விஜய் அவர்களுமே அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இறப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் 68 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். ஒரு குறைந்தபட்ச ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு குறைந்தபட்ச ஒரு மன்னிப்போ அவர்கிட்ட இருந்து வரலை. எல்லாத்தையும் தூக்கி திமுக மேலேயே நம்ம பழிய போடுற அந்த குணம் இருக்குது. பார்த்தீங்களா, என்ன நடந்ததுன்னு விஜய் அவர்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். தெரியாமலாம் இருக்காது. ஒரு கூட்டம் கூடட்டும் சொல்லிவிட்டு ஒரு இடத்துலையே உட்காந்துக்கிட்டு இருந்தால், கூட்டம் கூடின பின்னாடி நீங்கள் வந்த உடனே கூட்டம் நெரிசல், நீங்கள் ஒரு திரை கவர்ச்சியில் இருக்கிறீங்க, உங்களை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரசிகர்கள்லாம் வர்றாங்க. இன்றைக்கி ரசிகர்களாக தான் இன்னும் வர்றாங்களே தவிர இன்னும் தாவேக்காவுடைய தொண்டர்களாக போய் விஜய் பார்க்கல. இங்கே இருக்கிற தாவேக்கா தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், விஜய் இன்னும் நடிகராக தான் பார்க்குறாங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பார்க்கல. இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் அரசியல் கட்சி தலைவராக இன்னும் அவங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பார்க்கல. அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களுமே கீழே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை இன்னும் ரசிகர்களாக தான் பார்க்குறாரு, அவரும் தொண்டர்களாக பார்க்கல. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போது பார்த்தீங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போவாங்க.
முண்டி அடிச்சுட்டு போய் அந்த டிக்கெட்டை எடுத்து உள்ளே போய் உக்காந்து விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த கரகோஷம் விடுவாங்க பார்த்தியா, அந்த சந்தோஷத்தில் தான் இன்னுமே வந்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க. இப்போ விஜய் பேச்சை கேட்குறதுக்கா இங்கேருந்து ஓடோடி போகிறாங்க, அது இல்லை. விஜயை பார்த்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம சமூக வலைதளங்களை போட்டு அதில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகத்தான் அவங்களாம் பண்ணுறாங்க. ஒரு தலைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் அவங்க வந்து உண்மையிலேயே தொண்டர்களாக இருக்க முடியும். விஜய் வந்து ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைவராக இருக்கான்னா அதுவும் கிடையாது. இன்றைக்கி வந்து அவர் வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரா, அதுவுமே கிடையாது. கூட்டம் வர்றாங்க, அந்த கூட்டத்தை வந்து ரசிக்கிறாங்க. அதுதான் வந்து விஜயோட இது. இப்படியே ஒரு விபத்து வந்து ஏற்பட்டும் 41 பேர் வந்து மரணம் அடைந்துமே விஜய் அவர்கள் வந்து இந்த இறப்புக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச ஒரு மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். கேட்க தவறிட்டார். இப்படி கேட்க தவறவர் இவர் கையில் நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சோம் அப்படின்னா இங்கே இந்த அரசியல் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தாவேக்காவில் இருக்கிறவங்க விஜயனுடைய அறிவுரையவே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு விஜய் வந்து முதலமைச்சராக இருந்து இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்களோ ஒரு கவுன்சிலராக இருந்தாங்கன்னா இந்த நான் தமிழ்நாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருக்கும் அடங்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதான் சட்டம், அவங்க சொல்கிறதான் வேதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிருமா இல்லையா? விஜய்க்குன்னு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்து கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் சொல்லிவிட்டு இருக்குது. அந்த வழியில் அரசியல் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் வந்து அப்படி அரசியல் பண்ணலை. அவருடைய திரை கவர்ச்சி அவர்கள்ட்ட வந்து மிக பெரிய பலமாக இருக்குது அவங்களோட ரசிகர்கள் கூட்டம். அதை வச்சு நம்ம எப்படியா முதலமைச்சராக வந்தோம்னு சொல்லி தான் அரசியல் பண்ணுறாரு. மற்றபடி அவர்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. அவரும் வந்து ஒரு திராவிட கட்சிகளில் ஒன்று மாதிரி தான். ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர், ஒரு பக்கம் வந்து அண்ணா, ஊட விஜய் அப்படிங்கிற மாதிரி 2 கட்சிகளை உருவாக்கிய தலைவர்களை தோளில் சுமந்து தான் அவர் வந்து வாக்கு அரசியலுக்காக வர்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது என்ன பண்ணுறாரு, இளைஞர்களுடைய வாக்கை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் அவர் வந்து பேசுகிறார். அதிமுக வந்து பலவீனமாயிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த மோசமான தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் இளைஞருடைய செல்வாக்கு அதிமுக இழந்தது. அந்த இளைஞர்களை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ தாவேக்காவினர் என்ன பண்ணுறாங்க, முழுக்க திமுக மீது பழியை தூக்கி போடுறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு ஆதரவாக பேசி திமுக மேலே பழியை போட்டு அப்போ அந்த விஜயனுடைய ஆதரவு வாக்குகளை நம்ம எப்படியாவது கொண்டு வந்துன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நினைக்கிறார். ஏன்னா நாளைக்கு அரசியல் நெருங்க சூடேற என்னாகும் அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் வாங்க போகிறா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நிலவும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்குன்னு வச்சுங்களேன். அதை இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் அவர்கள் எப்படி அரசியலை கொண்டு போகிறாங்க, இதே தமிழக வெற்றி கழகமாக திமுகவை தான் கொண்டு போகிறாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமியோ அவர் தலைமையில் இருக்கிற அதிமுகவையோ ஒரு பொருட்டாகவே வந்து அவர் நினைக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதிலே வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து சோர்ந்து போயிடுவாங்க. இந்த 41 இறப்புலேயே வந்து அவர் வந்து சோர்ந்து போயிடுவார். இனிமேல் வந்து முன்னெடுக்கிற கஷ்டம். நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர்களுடைய வாக்குகளை திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை நம்ம பக்கம் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடைகள்லையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபியும் வந்து நடிகர் விஜய்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக வந்து இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய அரசியல் முழுக்க விஜயை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. விஜயை எப்படியாவது காப்பாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ட்டு. ஆனால் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அவருடைய அரசியல் மக்கள் மத்தியில் ரொம்ப பலவீனமாயிருச்சு. விஜய் வந்து பொதுமக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க, இவர் வந்து பண்ணுவார் செய்வார், கூட்டம்லாம் நிறையா இருக்குது அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி நடிகர் விஜய் அவருக்கு வந்து சரியான ஒரு அனுதாபமோ ஒரு மன்னிப்போ கேட்காம ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் அவர் வந்து நடந்துக்கிறாரே. நம்மளால தான் இவர் இந்த பாதிப்பு ஏற்பட்டது, நம்மளை பார்க்க வந்த மக்கள், நம்மளை ரசிக்க வந்த மக்கள், நம்ம பேச்சை கேட்க வந்த மக்கள் இன்னைக்கு ஒரே இடத்துல 8 மணி நேரம் இருந்து அவங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி விஜய் அவர்கள் நினச்சிருந்தாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் மன்னிப்பாவது கேட்டிருக்காங்க. அது கூட கேட்கல. இதனால தான் விஜய் மீது பொதுமக்கள் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த விஜய் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க.
இன்னைக்கு என்ன நடக்குது, விஜயினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், தொண்டர்கள் கூட வெளியில் பேச மாட்டேங்க, ரசிகர்கள் வெளியில் வந்து எங்கள் தலைவனை வந்து தோற்கடிக்க முடியுமா, திமுக தான் சதி செய்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் 2026 ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசினாலும் இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுமா, இதை உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில் எடுபடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க ரசிகர்கள் எப்படி வந்து திரையில் வந்து பார்த்து கொண்டாடிட்டு போனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வெளியில் வந்து லைவாக வர்றாரு விஜய், அதை பார்த்துட்டு அதை கொண்டாடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, விஜய் எப்படியாவது அமைக்கி நம்ம அரசியல் பண்ணி நம்ம வந்து முதலமைச்சராகிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கேயுமே அதிமுக ஒருங்கிணையில் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எந்த கனவு கண்டாலும் பழிக்காது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.